நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க அந்த மாதிரி வந்துருந்தாங்க. அந்த கால சூழ்நிலையே வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. பெருமளவு இந்த குழந்தையின்மைக்காக செலவு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இந்த கால சூழ்நிலையில் மாறினது தான் பெருமளவு குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காரணமாக வந்து இருக்குது. டெய்லி உணவில் வந்து நம்ம வந்து முட்டை இல்லை பால் இல்லை மீன் இந்த மாதிரி புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். நம்ம மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து என்னென்னலாம் பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மை பிரச்சனைக்காக சித்தர்கள் வந்து என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க அந்த மாதிரி வந்துருந்தாங்க. அந்த கால சூழ்நிலையே வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கு. அப்போது நிகழ்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அதாவது வீட்டுக்கு ஒருத்தருக்காவது ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. பெருமளவு இந்த குழந்தையின்மைக்காக செலவு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த குழந்தையின்மைக்காக சித்தர்கள் வந்து நிறைய மருத்துவ முறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து என்னென்னலாம் பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இந்த கால சூழ்நிலையில் மாறினது தான் பெருமளவு குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காரணமாக வந்து இருக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய துரித உணவுகளை நிறைய வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். திருமணமான கொஞ்ச நாட்கள்லேயே அதாவது ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கும் உடல் சோர்வு இல்லாமல் மனசோர்வை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி பல காரணங்கள்னால குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு உணவு முறைகளில் நம்ம என்னெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னா, அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நாங்கள் வந்து குழந்தைக்காக வந்து முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான அசைவ உணவுகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். டெய்லி உணவில் வந்து நம்ம வந்து முட்டை இல்லை பால் இல்லை மீன் இந்த மாதிரி புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கணும். சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக நெய் வந்து மதிய உணவில் நெய்யை உருக்கி மதிய உணவில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் சைவ உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பழங்கள் வந்து நான் வந்து குறிப்பிட்டு இந்த பழம் தான் நான் சாப்பிட்ணும் அந்த பழம் தான் சாப்பிட்ணும் அது அப்படிலாம் இல்லாமல் நிறைய பழ வகைகளை உணவில் ஏதாவது ஒரு வேளை உணவாகவே வந்து நீங்கள் பழ வகைகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூதாதையர்கள் கொடுத்த சிறுதானிய உணவுகள் திணை கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா மறு வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த சம்பா அரிசி வந்து அப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை சம்பா இப்போல்லாம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை நம்மளால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதில்ல. அதை நீங்கள் நொய்யாக்கியோ இல்லைனா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உணவு முறையாக அதை நீங்கள் மாற்றி நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. உணவை நம்ம வந்து ஒழுங்குபடுத்திட்டோம். காலையில் நம்ம எழுந்ததிலிருந்து நம்மளுடைய நித்திய ஒழுக்கங்களில் உணவு முறைகளில் நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்துனீங்க அப்படின்னாவே குழந்தையின்மை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு சரியாயிடும். நாள் பட்டு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, நாள் பட்டு வருட கணக்கில் நான் மருந்து சாப்பிட்றேன், எனக்கு குழந்தையே இல்லை, நான் நிறைய மருத்துவ சிகிச்சைகள்லாம் மாற்றி பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து குழந்தையே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உணவு தான். உணவு முறைப்படுத்துனீங்க அப்படின்னாவே இந்த குழந்தையின்மை பிரச்சனை கண்டிப்பாக வந்து சரியாயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணுறது வெயிட் கெயின் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய முறைகளை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம செய்யாமல் முறையான உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். சிறுதானிய உணவுகள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து டெய்லி முருங்கைக்கீரை எப்படியாவது சாப்பிட்ணும். ஒன்று நீங்கள் சூப்பாக வச்சு சாப்பிடுங்க,
பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. எப்படியோ ஒன்று முருங்கைக்கீரையை தினந்தோறும் வந்து நம்ம உணவாக வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக உடலுக்கு வன்மை அளிக்கக்கூடிய அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த சூரணத்தை ஆண்கள் வந்து நீங்கள் டெய்லி பாலில் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு 2 வேளை சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்து 1 டம்ளர் பாலில் கலந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னாவே உடல் வந்து வஜ்ரமாகும், நரம்புகள் வந்து பலப்படும், ஆண்மை குறைவே வந்து சரியாகும். நீங்கள் 1 ஆண்டு 2 வருஷம் வந்து இந்த மாதிரி உணவு முறைகளும் கட்டுப்பாடு உடைய மருந்துகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாவே போதுமானது. பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் எனக்கு வந்து நீர்க்கட்டி இல்லை, எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு மாதம் கரெக்டாக பீரியட் வந்து சீராகவே வந்துருக்கு, எனக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மாதத்தில் அந்த பீரியடான 3ஆம் நாள் மட்டும் நம்ம முன்னாடிலாம் நம்மளுடைய வீடுகள்லேயே சாதாரணமாக சொல்லுவாங்க, மலைவேம்பு வந்து எடுத்துக்கோ குழந்தை நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைவேம்பை முதல்ல வந்து முயற்சி பண்ணணும். ஒரு 3 மாதம் வந்து முயற்சி பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, எனக்கு மாதவிடாய் எல்லாம் சீராக இருக்குது அப்படின்றவங்க மலைவேம்பை 3ஆவது நாள் வந்து காலையில் உணவுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் சாப்பிட்டாவே போதுமானது. கர்ப்பப்பையில் என்ன சொல்லுவாங்கன்னா மசரை புழு அப்படின்னு சொல்லிட்டு புழுக்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த புழுக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ கர்ப்பப்பை வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னாவோ ஈஸியாக வந்து சரியாகும். கண்டினியூவாக தொடர்ச்சியான நாட்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி உணவு முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து நான்வெஜ்ஜில் வந்து கடம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வந்து இருக்குது. அந்த கடம்பான் மீனை வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கருப்பை சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கடம்பான் வந்து தீர்வாக வந்து இருக்கும். இல்லை எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு பீரியட் டைமுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ், வயிறு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், பிரஸ்ட்டு பெயினாக இருக்கும், தொடை வந்து ரொம்ப வலியாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் நாடி மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனை வந்து சரியாகும். குழந்தையின்மைக்காக மன உளைச்சல் நம்ம ஏற்படுறதை விட உணவு முறைகளையும் முறையான மருத்துவ சிகிச்சை முறைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து போதும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே தான் குழந்தைகள் வந்து ரொம்ப தாமதமாக தான் பிறக்கும் அப்படின்றவங்களும் என்ன பண்ணலான்னா நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரியான உணவு முறைகளையும் மருத்துவ சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம். மருத்துவ சிகிச்சையாக நான் வந்து எடுத்துக்கணும், எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து குழந்தையே இல்லை, நான் வந்து மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கு நிறைய மருந்துகளை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தையின்மைக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது உடலில் நமக்கு வேறு சில இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் அதுவே வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து நல்ல வஜ்ரமாகும், நம்ம உடம்பு வந்து நல்ல பலமாகும். ஒரு 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 30 வயசில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 20 வயசில் இருந்த அந்த உடல் வாகும், உடல் தன்மையும், உடலுக்கான ஆற்றலும் நமக்கு கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடிய அஸ்வகந்தா சூரணமாக இருக்கட்டும் அதுவே வந்து உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் நிறைய பற்பசந்தூர முறைகளையும் வந்து சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பற்பசந்தூர முறைகளில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சித்த மருத்துவரை முறையாக நாடி அவங்களாண்ட நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் அந்த நோய் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீங்கள் குழந்தையின்மைக்காக வருத்தப்படுறதை விட முறையான சித்த மருத்துவராண்ட அவர் சொல்லக்கூடிய கால அளவுகள் வரையும் நம்ம மருந்துகள் சாப்பிட்டாவே போதும். நீங்கள் இதுக்காக மன உளைச்சல் ஏற்பட்டு மருந்துகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உணவு முறைகளை முதல்ல வந்து கடைபிடிச்சிட்டு சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா குழந்தையின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இல்லை. இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா இந்த இலந்த இலை சாப்பிட்லாமா அதனால் குழந்தை நிற்குமா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மலைவேம்பு சாப்பிட்லாமா அதனால் நிற்குமா, நான் மலைவேம்புலாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இலந்த இலை சொன்னாங்க இலந்த இலை ட்ரை பண்ணிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளையும் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து சரியே ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண் பெண்கள் 2 பேருமே முறையான உணவும் முறையான மருத்துவ சிகிச்சையும் எடுத்துங்க, கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க சித்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்களுக்கு உடல் சூடுனாலேயே நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும்.
இது நிறைய வெள்ளப்பட்டுட்டே இருக்கும், கண்டினியூவாக வெள்ளப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, பீரியடான அந்த முதல் நாளோ 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ ஏதாவது ஒரு நாள் வந்து பலாப்பழம் நல்லா சாப்பிட்டுட்டு கடலில் போய் குளிக்க சொல்கிறாங்க. அந்த கடலில் போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சூடு வந்து தனியும், அந்த கர்ப்ப வாசலில் இருக்கக்கூடிய அந்த மசரை புழுக்கள் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரு வந்து ஈஸியாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களாக இருந்தால் நிறைய பேர் வந்து பாதாம் பிசின் ட்ரை பண்ணுவீங்க, சப்ஜா விதை ட்ரை பண்ணுவீங்க, இளநீர் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தினந்தோறும் எடுத்துக்கக்கூடிய உணவுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த தண்ணி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தாத்தா தலைவட்டி, தண்ணி பூண்டு, கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூலிகை வந்து சாதாரணமாக நம்ம வந்து கிணறுகள் ஓரமாகவோ ஏரிகள் ஓரமாகவோ சாதாரணமாக கிடைக்கும். அதை என்ன பண்ணலாம், சும்மா நீங்கள் டெய்லி ஒரு இலை 2 இலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த உடல் சூடு தணிஞ்சிட்டு என்ன ஆகுன்னா, ஒரு சிலருக்குலாம் விந்து வந்து ரொம்ப நீத்து போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சத்து இல்லாத தன்மைகள் வந்து இருக்கும். நீங்கள் மருத்துவ முறைகளோடவோ நீங்கள் இந்த கிணற்று பாசான் எடுத்துக்கும் போது அந்த விந்துடைய பலம் வந்து நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து உடல் பலமும் வஜ்ரமும் நமக்கு வந்து ஏற்படும். குளிர்ச்சி உண்டாக்கும், நம்ம உடம்பு வந்து சளி பிடிக்காமல் குளிர்ச்சி உண்டாக்குறது வந்து கிணற்று பாசான் வந்து செய்யும். ரொம்ப சீக்கிரமாக வந்து உடல் குளிர்ச்சி வந்து கொடுக்கும். பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் அந்த பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கடலில் குளிக்கலாம். இல்லை என்னால் அதை வந்து எனக்கு கடற்கரைலாம் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டுலாம் என்னால் பண்ண முடியாது, அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து கிணற்று பாசான் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். சித்தர்கள் காலங்கள்லேயே ஆண் குழந்தை பிறப்பதற்கு, பெண் குழந்தை பிறப்பதற்கு, அதாவது மன்னர்களுக்கெல்லாம் வந்து ஆண் வாரிசு பிறக்கணும் அப்படின்றதுக்காக மருத்துவ முறைகள் சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்குன்னே நிறைய மருத்துவ முறைகளை எல்லா சித்தர்களுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முறையான சித்த மருத்துவம், நீங்கள் முறையான சித்த மருத்துவராண்ட எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து சரியாயிடும். நன்றி, வணக்கம்.